அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதரி ஏசம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லா குழம்புக்கும் சூட் ஆகுற ஒரு சிம்பிளான ரெசிபி, உருளைக்கிழங்கு வறுவல். யாருக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. கடாயில் 3 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதோட அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதோட குட்டி குட்டியாக நறுக்கினா 10 பல் பூண்டு. பூண்டு வந்து இடித்து சேர்ப்பாங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கை பொடிசாக கட் பண்ணதுனால வெள்ளைப்பூடுமே பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிடல அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுக்காகவே பொடிசாக கட் பண்ண வெள்ளைப்பூடு வெங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு வந்து தோலோடையே கட் பண்ணிக்கோங்க. அதோட மசாலாவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது, சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த சூட்லேயே கிளறி விடுங்க. வெள்ளைப்பூடு சேர்த்தனால அடியில் லைட்டாக உறைஞ்ச மாதிரி இருக்கும். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தா குலையாது, நல்லா சிம்லேயே இருக்கிற நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துடும். இது வேகிறதுக்கு ஒரு 10 - 15 நிமிஷம் தான் ஆகும். நல்லா சூப்பரான ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.